இந்தியாவில் ஐபிஎல் தொடரின் வெற்றியை பற்றி புதிதாக சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. சின்னஞ்சிறு நாடுகள் கூட தங்கள் நாட்டுக்கென்று பிரீமியர் லீக் தொடர்கள் நடத்துகிறார்கள் என்றால் அதற்கு ஐபிஎல்லின் வெற்றிதான் முக்கிய காரணம். ஆனால் ஐபிஎல் என்ற ஒரு தொடர் தொடங்குவதற்கு முன்பே இந்தியாவில் ஐசிஎல் என்ற ஒரு தொடர் நடந்தது. சொல்லப்போனால் ஐபிஎல் தொடரே இந்த ஐசிஎல் பார்த்து வந்ததுதான். இந்த ஐசிஎல் தொடர்கள் 2 ஃபார்மேட்டுகளாக நடைபெற்றன. 9 உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு அணிகள் இணைந்து T20 தொடரில் ஆடின. அதேபோல் 4 அணிகள் இணைந்து 50 ஓவர் தொடரிலும் ஆடினர். மேலும் இந்த தொடரை பற்றி கூடுதல் தகவல்களை கொடுக்க முற்படும் பொழுது வீடியோவின் நீளமும் அதிகமாகும் என்பதால் இந்த தொடரில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே நடைபெற்ற மறக்க முடியாத ஒரு ஆட்டத்தின் தொகுப்பினை தற்பொழுது காணலாம். கடந்த 2008ஆம் ஆண்டு நடைபெற்ற ஐசிஎல் வேர்ல்டு சீரியஸ் 20 ஓவர் தொடரில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே ஹைதராபாத்தில் நடைபெற்ற போட்டி ஒன்றில் பாகிஸ்தான் அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்ய அந்த அணிக்கு துவக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்கினர் இம்ரான் நசீரும் அப்துல் ரசாக்கும். அபுநச்சீம் அகமது வீசிய முதல் ஓவரிலேயே நசீர் கொடுத்த கேட்ச் வாய்ப்பினை இந்திய வீரர் ஸ்டூவர்ட் பின்னி கோட்டை விட அதற்கடுத்து அதே ஓவரின் கடைசி பந்தில் மற்றும் ஒரு ஆட்டமிழக்கும் வாய்ப்பிலிருந்து தப்பித்த நசீர் அதன் பின் தனது அதிரடியை வெளிப்படுத்த ஆரம்பித்தார். கணபதி விக்னேஷ் வீசிய 2வது ஓவரில் மற்றொரு தொடக்க ஆட்டக்காரரான அப்துல் ரசாக் ஒரு இன்சைட் அவுட் ஷாட்டின் மூலம் எக்ஸ்ட்ரா கவர் திசையில் ஆட்டத்தின் முதல் பவுண்டரியை தூக்கி அடித்தவர் அதற்கு அடுத்த பந்தையும் அதே பாணியில் கவர் பாயிண்ட் திசையில் தூக்கி அடித்து அரங்கத்தை அதிர வைத்திருப்பார். ஆஃப் சைடில் அடுத்தடுத்து 2 பவுண்டரிகளை பறக்கவிட்டவர். அதற்கடுத்து மிட்விக்கெட் திசையில் ஒரு பவுண்டரியும் அதனைத் தொடர்ந்து பாயிண்ட் திசையில் தன்னுடைய மற்றொரு பவுண்டரியும் பறக்கவிட்ட நிலையில் மறுமுனையில் இம்ரான் நசீரும் தன் பங்கிற்கு ஸ்கொயர் லெக் திசையில் தூக்கி அடித்த பவுண்டரியின் மூலம் பாகிஸ்தான் அணியின் ரன் விகிதம் 10க்கு மேல் சென்றது. இந்த சூழ்நிலையில் ஆட்டத்தின் 4வது ஓவரை திருக்குமரன் வீச வர அதிரடி காட்டிக் கொண்டிருந்தவர்களுக்கு ஆறுதலாக வைடோடு சேர்த்து 4 ரன்கள் கிடைக்க அதன் மூலம் ஆரவாரத்தில் துள்ளி குதித்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த ஓவரின் கடைசி பந்தில் அதிர்ச்சி காத்திருந்தது. அதிரடி காட்டிக் கொண்டிருந்த அப்துல் ரசாக் ஒரு மிஸ்டைம் ஷாட்டை ஆடி அபிஷேக் ஜுன்ஜுன்வாலாவிடம் கேட்ச் கொடுத்து 17 ரன்களில் முதல் விக்கெட்டாக வெளியேறியிருப்பார். ஆனால் மறுமுனையில் நினைத்து நின்று ஆடி வந்த இம்ரான் நசீர் அபுநச்சீம் அகமதுவின் பந்து வீச்சில் மிட்விக்கெட் திசையில் தன் பங்குக்கு மற்றும் ஒரு பவுண்டரியை பறக்கவிட்ட நிலையில் அதன் பிறகு 3வது வீரராக களத்துக்கு வந்த இம்ரான் ஃபர்கத் திருக்குமரனின் பந்து வீச்சில் ஸ்டெப் அவுட் செய்து லாங் ஆஃப் திசையில் அடித்த ஒரு பவுண்டரியின் மூலம் 50 ரன்களை கடந்தது பாகிஸ்தான் அணி. குமரனின் பந்து வீச்சில் பவுண்டரி அடித்து தனது ரன் கணக்கை துவங்கிய இம்ரான் ஃபர்கத் அடுத்து இடது கை சுழற்பந்து வீச்சாளரான அலி முர்டசாவை இறங்கி அடிக்க முற்பட இந்திய விக்கெட் கீப்பர் இம்ரான் காலில் செய்த ஸ்டம்பிங்கின் மூலம் 6 ரன்கள் எடுத்திருந்தவர் 2வது விக்கெட்டாக வெளியேறியிருப்பார். அதன் பிறகு 4வது வீரராக களத்துக்கு வந்த தஃபீக் உமரை எதிர்முனையில் நிற்க வைத்துவிட்டு தன்னுடைய அதிரடியை தொடர்ந்த இம்ரான் நசீர் சையது முகமதுவின் பந்தில் தேர்ட்மேன் திசையில் ஒரு பவுண்டரியை பறக்கவிட்டவர் அதனைத் தொடர்ந்து லாங் ஆஃப் திசையில் பிரம்மாண்டமான சிக்ஸரையும் பறக்கவிட்டிருப்பார். மறுமுனையில் தடுமாறிக்கொண்டிருந்த தஃபீக் உமர் ஸ்டூவர்ட் பின்னியின் பந்தில் 16 பந்துகளை சந்தித்தவர் 10 ரன்களில் இந்திய கேப்டன் ராஜகோபால் சதீஷ் பிடித்த கேட்சின் மூலம் வெளியேற ஆரவாரத்தில் துள்ளி குதிக்க ஆரம்பித்தனர் இந்திய ரசிகர்கள். இந்த சூழ்நிலையில் களத்துக்கு வந்த பாகிஸ்தான் கேப்டன் இன்சமாம் உல்-ஹக் சையது முகமதுவின் பந்தில் அதிரடியாக ஸ்ட்ரெயிட் திசையில் பவுண்டரியை பறக்கவிட்டு தன்னுடைய ஆட்டத்தை தொடங்க மறுமுனையில் அதிரடி காட்டிக் கொண்டிருந்த இம்ரான் நசீர் ஸ்டூவர்ட் பின்னியின் பந்தில் மிட்விக்கெட் மற்றும் கவர் பாயிண்ட் திசைகளில் அடுத்தடுத்து பறக்கவிட்ட பவுண்டரிகளின் மூலம் 14 ஓவர்களில் 100 ரன்களை கடந்தது பாகிஸ்தான் அணி. அதன் பிறகு 15வது ஓவரை வீச வந்த சையது முகமதுவின் பந்தில் கட்ஷாட் ஆட முயன்ற இன்சமாம் விக்கெட் கீப்பரிடம் கேட்ச் கொடுத்து 7 ரன்கள் வெளியேற அதன் பிறகு மிகப்பெரிய தடுமாற்றத்தை சந்திக்க ஆரம்பித்தது பாகிஸ்தான் அணி. ஒரு பக்கம் நிலைத்து நின்று ஆடி வந்த இம்ரான் நசீர் இன்சமாம் வெளியேறிய அதே ஓவரிலேயே ஸ்டெப் அவுட் செய்து லாங் ஆன் திசையில் அடித்த சிக்ஸரின் மூலம் தொடரில் தன்னுடைய 4வது அரை சதத்தை பூர்த்தி செய்தார். அரை சதத்தை கடந்தவர் பாயிண்ட் திசையில் மற்றொரு பவுண்டரியை பறக்கவிட்டு தனது அதிரடியை மீண்டும் ஆரம்பிக்க முற்படும் பொழுது அதற்கடுத்து 2வது ஸ்பெல்லை வீச வந்த திருக்குமரனின் பதுவீச்சில் இம்ரான் காலிலின் சிறப்பான விக்கெட் கீப்பிங்கால் 56 ரன்களை எடுத்து 5வது விக்கெட்டாக வெளியேறியிருப்பார். இவர்களை தொடர்ந்து ஹசன் ராசா மற்றும் ஷாகித் நாசீர் ஆகியோரை தவிர்த்து மற்ற பேட்ஸ்மேன்கள் சொற்ப ரன்களில் வெளியேற நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களின் முடிவில் 8 விக்கெட்டுகளை இழந்த பாகிஸ்தான் அணி 152 ரன்களை எடுத்தது. ஒரு கட்டத்தில் 10க்கும் மேலான ரன் ரேட்டில் 200 ரன்களை கூட எளிதாக எட்டி பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட பாகிஸ்தான் அணி கடைசி கட்டத்தில் இந்தியாவின் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் தடுமாறியது குறிப்பிடத்தக்கது.
இதனைத் தொடர்ந்து 153 ரன்கள் என்கிற இலக்கை நோக்கி களமிறங்கிய இந்திய அணிக்கு கணபதி விக்னேஷும் விக்கெட் கீப்பர் இப்ராஹிம் கலீலும் துவக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்கினர். பாகிஸ்தான் வீரர் அப்துல் ரசாக் வீசிய முதல் பந்தில் மிட்விக்கெட் திசையில் 2 ரன்களை எடுத்த இப்ராஹிம் கலீல் அந்த ஓவரின் கடைசி பந்தில் கவர் திசையில் ஒரு பவுண்டரியை பறக்கவிட்டு இந்திய ரசிகர்களை உற்சாகப்படுத்தியிருப்பார். மறுமுனையில் தன்னுடைய முதல் ஓவரை வீச வந்த முகமது சமியை லாங் ஆஃப் திசையில் பிரம்மாண்டமான ஒரு சிக்ஸராக பறக்கவிட்டு கணபதி விக்னேஷ் வரவேற்க ஆரவாரத்தில் துள்ளி குதிக்க ஆரம்பித்தனர் இந்திய வீரர்கள். முதல் பந்தில் சிக்ஸர் அடித்து தனது ஆட்டத்தை தொடங்கிய அவர் அதற்கு அடுத்த பந்தில் அதே பாணியில் மற்றும் ஒரு பவுண்டரியை பறக்கவிட்டு ரசிகர்களை மேலும் உற்சாகப்படுத்தியிருப்பார். அதனைத் தொடர்ந்து அப்துல் ரசாக்கின் பந்தில் எக்ஸ்ட்ரா கவர் திசையில் பிரம்மாண்டமான மற்றும் ஒரு சிக்ஸரை பறக்கவிட்டவர் களத்தில் இருப்பது வீரேந்திர சேவாகா அல்லது கணபதி விக்னேஷா என்று பாகிஸ்தான் வீரர்களை ஒரு கணம் எண்ண வைத்திருப்பார். இந்த சூழ்நிலையில் சிக்ஸருக்கு பின்னால் மற்றும் ஒரு லாப்டர் ஷாட்டிற்கு முயன்றவர் மிடான்ஃபீல்டரிடம் கேட்ச் கொடுத்து 10 பந்துகளில் 2 சிக்ஸர் மற்றும் ஒரு பவுண்டரியோடு 18 ரன்களில் வெளியேறியிருப்பார். இந்த ஒரு விக்கெட்டின் மூலம் பாகிஸ்தான் வீரர்கள் சற்று நிம்மதி பெருமூச்சு விட அதன் பிறகு களத்துக்கு வந்தார் அப்பொழுதைய இந்திய கிரிக்கெட்டின் அண்டர் 19 சூப்பர் ஸ்டாரான அபிஷேக் ஜுன்ஜுன்வாலா. முதல் ஓவரிலேயே 6-4 என்று வாரி கொடுத்த முகமது சமியின் பந்தில் தேடுமன் திசையில் இப்ராஹிம் கலீல் அடித்த பவுண்டரியின் மூலம் 4 ஓவர்களின் முடிவில் 35 ரன்களை எடுத்தது இந்திய அணி. ஷமியை தொடர்ந்து ரசாக்கின் பந்தில் ஸ்ட்ரெயிட் திசையில் தன்னுடைய மற்றொரு பவுண்டரியை பறக்கவிட்ட கலீல் அதற்கடுத்த பந்தில் கவர் திசையில் பறக்கவிட்ட தன்னுடைய இன்னொரு பவுண்டரியின் மூலம் ரசிகர்களை கதற வைத்திருப்பார். மறுமுனையில் ஜுன்ஜுன்வாலாவும் தன் பங்குக்கு சமியின் பந்தில் கவர் மற்றும் ஃபைன் திசைகளில் பறக்கவிட்ட பவுண்டரிகளின் மூலம் இந்திய அணி 50 ரன்களை கடந்தது. அதனைத் தொடர்ந்து 3வது வீரராக பந்து வீச வந்த அர்ஷத் கானின் பந்தில் ஒரு ராம் ஷாட்டின் மூலம் ஃபைன் லெக் திசையில் இப்ராஹிம் கலீல் ஒரு பவுண்டரியை பறக்கவிட்ட நிலையில் ஜுன்ஜுன்வாலாவும் தன் பங்குக்கு ஷாகித் நாசீரின் பந்தில் மிட்விக்கெட் திசையில் பறக்கவிட்ட பவுண்டரியின் மூலம் ஆரவாரத்தில் துள்ளி குதிக்க ஆரம்பித்தனர் இந்திய ரசிகர்கள். இந்த சூழ்நிலையில் அர்ஷத் கான் வீசிய 11வது ஓவரில் ஸ்ட்ரெயிட் திசையில் பெரிய ஷாட்டிற்கு முயன்ற ஜுன்ஜுன்வாலா இம்ரான் ஃபர்கத் பிடித்த கேட்சின் மூலம் 23 ரன்களில் வெளியேற மறுமுனையில் தன்னுடைய சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்த விக்கெட் கீப்பர் இப்ராஹிம் கலீல் அர்ஷத் கானின் பந்தில் மிட்விக்கெட் திசையில் 2 ரன்களை ஓடி எடுத்து 20 ஓவர் கிரிக்கெட் அரங்கில் தன்னுடைய முதலாவது அரை சதத்தை 38 பந்துகளில் பூர்த்தி செய்தார். அரை சதம் கடந்தவர் தன்னுடைய ஆட்டத்தின் கீரை மாற்றி அதிரடி காட்ட முற்படும் பொழுது துரதிருஷ்டவசமாக 5 ரன்கள் எடுத்திருந்த தாஜிந்தர் பால் சிங் ரன் அவுட்டின் மூலம் ஆட்டமிழந்து வெளியேறியிருப்பார். அவருக்கு பின்னால் களத்துக்கு வந்த ஸ்டூவர்ட் பின்னியுடன் கைகோர்த்த இப்ராஹிம் கலீல் லாப்டர் டிரைவுகள் மற்றும் ஸ்கூப் ஷாட்களின் மூலம் பவுண்டரிகளின் வாயிலாக ரன்களை குவித்துக் கொண்டிருக்க அதன் மூலம் வெற்றிக்கான இலக்கை நோக்கி விரைவாக முன்னேறி கொண்டிருந்தது இந்திய அணி. குறிப்பாக ஷாகித் நசீரின் பந்தில் அடுத்தடுத்து இவர் பறக்கவிட்ட பவுண்டரிகளின் மூலம் இந்தியாவின் வெற்றிக்கும் 34 பந்துகளில் 37 ரன்கள் தேவை என்கிற சூழ்நிலை உருவானது. இந்த சூழ்நிலையில் சோர்ந்து போயிருந்த இப்ராஹிம் கலீல் ஷாகித் நசீரின் பந்தில் தேடுமன் திசையில் 2 ரன்களை ஓடி எடுக்க முற்படும் பொழுது ரன் அவுட்டின் மூலம் ஆட்டமிழந்து 63 ரன்களை எடுத்திருந்தவர் 4வது விக்கெட்டாக வெளியேறியிருப்பார். அதன் பிறகு களத்துக்கு வந்த இந்திய கேப்டன் ராஜகோபால் சதீஷ் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து ஆட்டத்தை கையில் எடுத்தவர் ராணா நவீதின் பந்தில் ஸ்கொயர் லெக் திசையில் ஒரு பவுண்டரியை பறக்கவிட்ட நிலையில் மறுமுனையில் தடுமாறிக் கொண்டிருந்த ஸ்டூவர்ட் பினி முகமது சமியின் பந்து வீச்சில் 8 ரன்களில் ஸ்டம்பை பறிகொடுத்து வெளியேறியிருப்பார். இந்த சூழ்நிலையில் இந்திய அணியின் வெற்றிக்கும் 16 பந்துகளில் 22 ரன்கள் தேவைப்பட அனுபவம் வாய்ந்த பாகிஸ்தான் அணியின் பந்து வீச்சிற்கு முன் சர்வதேச அனுபவமற்ற இந்திய பேட்ஸ்மேன்கள் என்ன செய்வார்கள் என்று ரசிகர்கள் எண்ணிக்கொண்டிருந்த வேளையில் நான் இருக்கிறேன், கவலை கொள்ள வேண்டாம் என்று ரசிகர்களுக்கு தெம்பூட்டிய சதீஷ் அதே சமியின் பந்தில் பாயிண்ட் திசையில் ஒரு பவுண்டரியை பறக்கவிட்டவர் அதற்கடுத்து அப்துல் ரசாக்கின் பந்தில் ஃபைன் லெக் திசையில் பறக்கவிட்ட மற்றொரு பவுண்டரியின் மூலம் ஆரவாரத்தில் துள்ளி குதிக்க ஆரம்பித்தனர் இந்திய ரசிகர்கள். பாகிஸ்தான் கேப்டன் இன்சமாம் உல் தலையை தொங்க போட அடுத்து டீப் கவர் திசையில் ராஜகோபால் சதீஷ் அடித்த பவுண்டரியின் மூலம் எதிரி நாட்டிற்கு முன் இந்தியாவின் தலை நிமிர ஆரம்பித்தது. ஆம், வெற்றிக்கு தேவையான ரன்களும் 8 பந்துகளில் 4 என்கிற சூழ்நிலை உருவானது. இந்த சூழ்நிலையில் அப்பாஸ் அலி கடைசி நேரத்தில் ரன் அவுட்டின் மூலம் ஆட்டம் இழந்தாலும் வெற்றிக்கு தேவையான ரன்னை சையது முகமது மிடாப் திசையில் பறக்கவிட்ட பவுண்டரியின் மூலம் எட்ட ஒரு பந்து மீதம் இருந்த நிலையில் 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்ற இந்திய அணி புள்ளி பட்டியலிலும் முதலிடத்தை பிடித்தது.
பாகிஸ்தானை சேர்ந்த உலகத்தரம் வாய்ந்த சர்வதேச அணிக்கு எதிராக சர்வதேச அனுபவமற்ற இளம் வீரர்களை கொண்டு உருவாக்கப்பட்ட இந்திய அணி வென்ற இந்த ஒரு ஆட்டமானது 20 ஓவர் கிரிக்கெட்டின் வரலாற்று பொக்கிஷங்களாக கருதப்படும் போட்டிகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணிட்டு முடிஞ்சா இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி.